இதே சூழ்நிலையில் இந்த ஜபத்தில் யாராவது ஒருத்தர் இருக்கலாம். நீங்க ஆண்டவரை மலை போல நீங்க நம்பி இருக்கலாம். நீங்க ஆண்டவரை ஆராதிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படலாம். இதுக்கு முன்னாடி பெரிய அற்புதத்தை நீங்க பார்க்காட்டாலும் இயேசு உங்களோட டிராவல் பண்ணி வர்றதே உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கலாம். அதை நீங்க மகிழ்ச்சியா ஏத்துக்கலாம். ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலை ஜெபிக்காதவங்களுக்கெல்லாம் நடக்கும்போது எனக்கு நடக்கலையேன்னு சோர்ந்து போய் வந்திருப்பீர்களே. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு நிறைய பேருடைய முகத்தை திரும்பி கர்த்தர் பார்க்கிறார். உங்கள் பக்கமாய் கர்த்தர் திரும்பி பார்க்கிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவளுக்கு செய்தது சாதாரணமான அற்புதம், அவளுக்கு செய்தது சாதாரணமான அற்புதம். ஆனால் உனக்கு நான் செய்ய போவது சாதாரணமான அற்புதம் அல்ல. அது யாராலும் செய்ய முடியாது, அது யாராலும் கண்டுகொள்ள முடியாதது, எல்லாரும் போற்றப்படுகிற அளவிற்கு. அதனால தான் கர்த்தர் திரும்பி பார்த்து எவிர்வை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவளாய் இரு, விசுவாசம் உள்ளவனாய் இரு. உன் ஜெபங்கள் கேட்கப்பட்டது.